2 பேர் காதலிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பல்லர், இன்னொருத்தர் மறவர்ன்றாங்க. இந்த பிரச்சனை இவங்க காதலிக்கும் போது இவங்க சுத்தும் போது எவனுக்கும் தெரியல. ஏன்னா பள்ளி படிக்கும் போதுல இருந்து நாங்க இந்த காதல் வலைக்குள்ள இருந்தோம் அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க அந்த போட்டோ எல்லாம் பார்த்தா கூட அந்த பொண்ணு அப்படியே மக்குது அவங்ககிட்ட. 2 பேர் இணையத்தில் தான் சாதி ஒழிய போதா? அப்படி 2 பேர் இணைஞ்சா கூட யாராவது ஒரு சாதி தான் குத்திங்க. விழாத்துக்குள்ள பக்கத்துல குளத்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிஆர் பையன், பறையர் பையன், பொண்ணு பல்லர், 2 பேரும் காதலிக்கிறாங்க. பொண்ணு 3 மாசம் முழுகாம திருமணம் நடக்குது. கொண்டாங்க 2 பேரையும். டெல்லியிலிருந்து விமானத்திலிருந்து இங்க ஒரு விமானத்துக்கு அங்கிருந்து கார்ல வந்தேன். நான் என்ன சொல்றேன், அவங்க அப்பா சொன்னார்ல, என் தலைவர் திருமாவளவன் வருவாரு, பார்லிமெண்ட் அலற விடுவார், நீ மைக்கு அலற விடுங்கிற. ஒரு பல்லர் பையன், மறவர் பொண்ணு. ஆனா இன்றைக்கு இந்த பையன் செஞ்சு தப்புன்னு எத்தனை சமூகத்துல இருந்து ஆளுங்க வீடியோ போடுறான். இவன் 2 வார்த்தை சொல்றான், அவன் 2 வார்த்தை சொல்றான், சம்மந்தமே இல்லாம. நீங்க மறவர் சமூகத்துல இருந்து பேசுறாங்கன்னா கூட எங்க சமுதாய பொண்ணு என்ன பண்ணீங்க, இப்படி இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க போறீங்க, ஏதோ ஒரு அலிகேஷன் நீங்க பொய்யா கூட சொல்லு. ஆனால் மத்த சமூகம் எல்லாமே இன்னைக்கு போட்டு ஒரே கலவரமான மாதிரி, இவன் அவனை திட்டா, அவன் அவனை திட்ட, இவன் அவனை திட்டா அப்படின்ற ஒரு சூழல் வந்துடுச்சு. நீங்க பாத்தீங்களா, ஒரு 4-5 வீடியோவில் கதறானோ என்னன்னு, இந்த பாடியை வாங்கி கொடுத்து தான் இவர் வந்தாரு. கனிமொழி வந்தாங்க, நேரு வந்தாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தாங்க, நம்ம கிருஷ்ணசாமி புள்ள வந்தாரு, போனாங்களே. இவங்களாம் அந்த பாடியை வாங்கி கொடுக்குற வேலையை, புரோக்கர் வேலையை செஞ்சிருக்க கூடாதான்? அவங்கள யாராவது சொல்றீங்களா? எங்க தலைவரின் தியாகத்தை கொச்சப்படுத்துறீங்க. ஏற்கனவே உங்க தலைவர் 5-6 இடத்துல இந்த மாதிரி புரோக்கர் வேலை செஞ்சு இந்த பாடியை வாங்கி கொடுத்துட்டு வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை பொருளை கடன் எடுப்போம்னு கோஷம் போட்டு ஜனங்களை பத்தி விட்டு வந்தவரு. நீங்க வேங்கவேலுக்கு போன இப்ப என்ன சொல்றாரு, நாங்க முதலாக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் நாங்க தான். எங்க வேங்கவேலுங்கிறது புதுக்கோட்டையில ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டாங்க. நான் இது வரைக்கும் நீங்க எத்தனையோ விஷயங்களுக்கு நான் அதை பண்ண இதை பண்ணேன். சரி, இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒன்று. திமுகவுக்கு பறை வேணும், நீ எம்எல்ஏ பேரம் பேசுறதுக்கு நாங்க வேணும், திமுகவை காப்பாற்றுவதற்கு பலி கொடுக்கறதுக்கு பறை வேணும். என்கிட்ட பாய் படம் இருக்கு, நாங்கள் எத்தனை பாய்களை வேணாலும் பலி கொடுத்து திமுகவை காப்போம் அப்படி சொல்ல முடியல. எங்கிட்ட வன்னியர்கள் இருக்கிறார்கள், வன்னியர்களை பலி கொடுத்து நான் திமுகவை காப்பாற்றுன்னு சொல்ல முடியுதா? ஆனா அப்போ பலி கொடுக்குற போதும் நாங்க தேவை. நான் பெரிய புரட்சி மயிர்னு பேசுறாங்கல்ல, முத்துக்குமாரின் குடும்பம் இன்னைக்கு என்ன இருக்குன்னு ஒருத்தர் தெரியுமா சார்? முத்துக்குமாரை பேசி படம் சுருட்டியவெல்லாம் நிறைய பேர் இருப்பான். கேமரா எங்கே இருக்கிறதோ அங்கே இவங்க இருப்பாங்க, கேமரா எங்கே இல்லையோ அங்கே இருக்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் தான் அந்த சிவகங்கையில் அந்த அம்மாவோட பேசுறதும் டிவியில வருது, இவரு கவினோட அப்பா பேசுறதும் டிவியில வருது. இன்று நமது நிகழ்ச்சி நேர்காணலுக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகத்தின் மாநில தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஆனால் இந்த நெல்லை கவின் படுகொலை எந்த அளவுக்கு தமிழக அளவில் ஒழுக்குனுச்சுன்னு நமக்கு தெரியும். ஒரு அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்க அந்த சகோதரத்தை கெடுக்கிறது மாதிரி அதே திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஒரு கண்டன கூட்டம் போட்டு பேசிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தீங்க? பார்த்தாங்க. அதுல அவர் பேசின வார்த்தைகள் என்னன்னா, நாங்க எங்க தம்பிகளை அறிவுபூர்வமா வளர்த்துருக்கோம், ஆனா நீங்க உங்களோட ஜாதியை தான் அந்த குறிப்பிட்ட தேவர் சமூகத்தை சொல்லி கையில அருவாளோட தான் அவங்க போட்டோல போஸ்ட் கொடுக்குறான், வீடியோ எல்லாம் வருது, அந்த மாதிரி பேசியிருக்காரு இல்லையா? இது ஒரு அந்த பகையை மறுபடியும் வளர்க்குற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா இவரே கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்காரனுக்கும் 10 கேஸ் இருக்கணும், அதுல 1-2 கொலை கேஸாவது இருக்கணும் அப்படின்னு மேடையிலேயே பேசியிருக்காரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? கொலைகேஸ்னா அவரு போய் எதிராளியை கொலை சொல்லல, எங்களை மாதிரி சக இயக்க தலைவர்களை கொள்ளுங்க. ஆமா, அது வேற இப்போ ரொம்ப அதிக அளவு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தை. அது மாதிரி சக தலைவர்களை கொள்ளுங்க, அந்த பக்கம் போனா அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நீ பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆம்சாங் படுகொலை கூட நம்ம பல விஷயங்கள் நமக்கு தெரியுது, நம்ம வெளிப்படையா சொல்ல முடியல, என்ன பண்றது? அந்த சூழல்ல தான் இன்னைக்கு சமூகம் இருக்கு. முதல்ல அங்க ஒரு பதட்டமான சூழல் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2 பேர் காதலிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பல்லர், இன்னொருத்தர் மறவர்ன்றாங்க. இந்த பிரச்சனை இவங்க காதலிக்கும் போது இவங்க சுத்தும் போது எவனுக்கும் தெரியல. ஏன்னா பள்ளி படிக்கும் போதுல இருந்து நாங்க இந்த காதல் வலைக்குள்ள இருந்தோம் அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க அந்த போட்டோ எல்லாம் பார்த்தா கூட அந்த பொண்ணு அப்படியே மக்குது அவங்ககிட்ட. ஒரு மாதிரி கிறக்கத்துலதான் அந்த போட்டோவெல்லாம் நீங்க அந்த ஒரு 2 பேரும் நின்று இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதில் அந்த சட்டையை பிடிச்சி இந்த சினிமாவில் ரொமான்ஸ் சீன் வராது,
ம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா அவ்வளவு அந்யுன்யமா 2 பேர் இருந்திருக்காங்க, ஆமா. நமக்கு யாருக்கும் தெரியல. ம். இப்போ இந்த கொலையான பிறகு அது ஒரு சமூக பதட்டமா மாறுது. ஆ. அதுக்குதான் நம்ம சொல்றோம், இந்த சமூகம் வந்து முன்னாடி காதலை போற்றிய சமூகம் இது, ம். இப்ப எல்லாம் கயவாளித்தனமா மாறிட்டானுங்க. திரும்பவும் இவங்க வந்து மாறுற வரைக்கும் இது வேண்டாம். ஆ. நீங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க பயந்து சொல்றாங்க, இதுக்கு என்ன மூச்சு வேணாலும் சொல்லுங்க, இவங்களுக்கு காதலுக்கு எதிரானவங்க ம். அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லுங்க சார். நீங்க வந்து இது ஒரு செய்தி. ம். இன்னைக்கு திருநெல்வேலியில் நடந்திருக்கிறது மீடியாக்கள் இல்ல தலைவர்கள் இவங்களுக்கு ஒரு செய்தி. ம். அடுத்து தென்காசியில ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆமா. அது தென்காசி பக்கம் இவங்க போயிடுவாங்க. ம். அதோட இந்த கவினோட அப்பா எப்படி இருக்காரு, இந்த குடும்பம் எப்படி இருக்குது சார், ஒண்ணுமே இல்லை. இப்பெல்லாம் பெரிய புரட்சி மயிர்னு பேசுறாங்கல்ல, முத்துக்குமாரின் குடும்பம் இன்னைக்கு என்ன இருக்குன்னு ஒருத்தர் தெரியுமா சார்? ம். முத்துக்குமாரை பேசி பணம் சுருட்டியவெல்லாம் நிறைய பேர் இருப்பான். முத்துக்குமார் இறப்பை அந்த மனிதன் என்னுடைய உடலை ஆயுதமாக பயன்படுத்தி, கருவியாக பயன்படுத்தி இந்த சமூகத்தை உசுப்புங்கன்னாரு. நெருப்பு வச்சு இறந்தாரு. அந்த உடலை ம். கொண்டு போய் அடக்கம் செய்தது யார்? அங்க இருக்கிற தோழர்கள் முரண்பட்ட போது ம். அவர்களை அடிச்சு கிடிச்சு பாடி எடுத்து போய் அடக்கம் பண்ணி எஜமான் செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது யார்? அனிதாவின் அந்த உடலை இரவோடு இரவாக, பொதுவாக யாரோட இப்ப கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும், ம். இந்த துர்மரணம் ஆமா. திருமணத்துக்கு முன்னாடி ம். ஒரு மாதிரி இது போச்சு வந்ததுன்னா அந்த உடலை தங்க வைக்க கூடாது, ம். அது வீட்டுக்கு ஆகாது, ஊருக்கு ஆகாது ம். அப்படின்னு நைட்டா கொண்டு போய் அடக்கம் பண்றது இயல்பு. ஏன் அனிதாவின் உடலை ஏன் நைட்டா போய் அடக்கம் பண்ணீங்க? ஒரு பெரும் கிளர்ச்சியாக மாற வேண்டியதை, ம். ஒரு பெரும் புரட்சி நெருப்பாக வெடிக்க வேண்டியதை மக்கள் வெடித்திருந்த நிலையில் மிகப்பெரிய போராட்டமாக மாற வேண்டியதை மிக லாபமாக கையாண்டு கொண்டு போய் அடக்கம் செய்த பெருமை திருமாவளவனை சாரும் ஓ. ம். அப்படின்னு தந்தி டிவில ஒரு சிறப்பு தொகுப்பு இருக்கு, நீங்க பாருங்க ம். அன்னைக்கு. அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு சும்மா வந்துட்டு இப்படி ஊசி போடுறது. இப்போ அவர் பேசுறது பல காரணங்கள் இருக்கு. நான் அதை எப்படி பார்க்கறேன்னா, ம். இந்த படுகொலையே சனாதன படுகொலை. அதான் எதுக்கு எடுத்தாலும் சனாதானம். இப்போ அந்த எஸ்ஐ பையனுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? ம். சார், ஒண்ணுமே தெரியாத ஒண்ண அவன் அங்க பிறந்தான், இவன் இங்க பிறந்தான், அவன் அதுல பிறந்தான், இவன் இதுல பிறந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்துக்கு எதிராக, ம். ஒரு மதம்னா வெறும் மதம் இல்ல, அது ஒரு பெரும்பான்மை மக்கள், ம். ஒரு பெரும்பான்மை மக்களின் உணர்வு, ம். அதுக்கு எதிரா என்ன விஷயத்த பேசணும் சார்? இதை என்ன கேட்டா, இந்த விஷயத்தை கூட இது டைவெர்ட் பண்றதுக்கு தான் அதை பேசுறாரோ. ம். ஒரு ஒரு காதல் திருமணம் நடக்கும்போது ஒரு காதல் ஜோடி கொல்லப்படுகிறது. இதுல இருக்கிற நல்லது கடத்தை டிஸ்கஸ் பண்ணாதான், நல்ல விஷயமா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணணும், கெட்டதா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணாதான் ம். அதுல இருந்து வந்து இந்த தலைமுறைக்கு ஒரு தெளிவு வரும். அதை விட்டுட்டு இது எங்கள் உரிமை அப்படின்னா, இப்ப 2 பேர் இணையத்துல தான் வந்து சாதி ஒழிய போதா? ம். அப்படி 2 பேர் இணைஞ்சா கூட யாராவது ஒரு சாதி தான் தொத்தின்னு வரும். ஆ. இதே நம்ம அந்த என்ன ஒரு விழாத்துக்குளம் பக்கத்துல குளத்தூர், ம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஆர் பையன், பறையர் பையன், ம். பொண்ணு பல்லர், ஓகே. 2 பேரும் காதலிக்கிறார்கள். பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கு. ம். திருமணம் நடக்குது, கொண்டாங்க 2 பேரையும். ம். இதே சம்பவம் தான், பறையர் கொள்ளல, ம். பொண்ணு வீட்டுல சைட்ல இருந்து கொண்டாங்க. அதே மாதிரி இங்க நம்ம விருதுநகர் பக்கத்துல ஒரு சக்கிலிய பையன், ம். பொண்ணு வந்து பிஎல், பறையர் கம்யூனிட்டி, பிஎல் பல்லர், பல்லர் கம்யூனிட்டி, தேவேந்திர குல வேளாளர் சொல்றேன். ஆமா தேவதம். அதால இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குது சார், ம். எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்போ இந்த சமூகம் இந்த சாதி அடுக்கு நிலையை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்குது. சில கொலைகள் இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடியில ம். ஒரே சமூகம், பொண்ணு கொஞ்சம் வசதி, பையன் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் படிச்சிருக்கான், டிப்ளமா படிச்சிருக்கான், ஏதோ சண்டேஸ்ல இந்த கறிக்கடை அங்க எங்க போய் கறி வெட்டும், அவங்களுக்கு பார்ட் டைம் மாதிரி. சரி. அட கறிக்கடையில் வேலை செய்ய நாய் ம். எப்பரா வந்து நம்ம பொண்ணு கேட்குது அப்படின்னு ஒரே கமிட்டில கூட கொலை நடக்குது. இதுல மோஸ்ட் ஆஃப் த கொலைகள் வந்து இந்த மாதிரி எஸ்சி பசங்க ஒரு பிசி இல்லை எம்பிசி வேற எங்கேயோ
போய் கல்யாணம் பண்ணோம்னா அந்த லவ் பண்ணாங்கன்னா அந்த எஸ்சி பையன் இங்கே கொல்லப்படுறான். அதுக்கு என்ன காரணம்னா ஒரு எஸ்சியும் மற்ற சமூக பெண்ணும் திருமணம் பண்ணிங்கன்னா பிறகு போகிற குழந்தைக்கு எஸ்சி சர்டிஃபிகேட் விட்டு வந்துடும். அதுதான் எங்கள் பிரச்சனை. அப்போ ஆனால் சட்டம் சொல்லுது நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் போடலான்னு. பட் ஆனால் நம்ம நடைமுறையில் ஆணின் சாதி எதுவும் அதுதான் வந்து நடைமுறையில் இருக்கு. ஆனா காதல் திருமணம் செஞ்சா அந்த ஜாதிலாம் ஒளிஞ்சிருன்னு இவங்க தானே சார் விட்டுறாங்க. சார் 2 பேர் திருமணம் பண்ணா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சாதி தான் சார் வரும். கவர்மெண்டே அதை அப்ரூவ் பண்ணுது. இப்போ நீங்க வந்து நான் சாதி மறுப்பாளன் சாதி இல்லாதவனோட சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஏன் வாங்கினா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வேலூர் பத்திர யாரோ ஒரு ஆள் வாங்கியிருக்கான். இது வரைக்கும் வந்த நியூஸே 2 தான். ஆமா, ஜாதி எனக்கு தெரிஞ்சு நம்ம உங்களுக்காக 2 தெரிஞ்சு எனக்கு 1 தான் தெரிஞ்சிருக்கு. இல்ல இன்னொரு நடிகை ஒண்ணு பப்ளிசிட்டிக்காக பண்ணுச்சு. அப்போ இது இப்படிதான் இருக்கு. இப்போ இந்த சூழலில் போயிட்டு வந்து நான் வந்து டெல்லியிலேருந்து விமானத்தில் வந்தேன், விமானத்திலிருந்து இங்கே ஒரு விமானத்துக்கு வந்து அங்கேருந்து காரில் வந்தேன். நான் என்ன சொல்கிறேன், அவங்க அப்பா சொன்னார்ல என் தலைவர் திருமாவளவன் வருவார், பார்லிமெண்ட் அலற விடுவார், நீ மைக்கு அலற விட்டுங்கிற விசாரிக்காம பேசிட்டார் போல. அவருக்கு என்னன்னா அதிகாரத்தில் இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிற என்ன காப்பாற்றுவோம் அப்படித்தானே வந்து பட்டியல் சமூக மக்கள் நினைப்பாங்க. இல்லை எங்க அக்கா கனிமொழி இருக்கு, எம்பியா இருக்கு, அது பாராளுமன்ற அலாரம் நான் சொன்னாரு. இல்லை இத்தனை 40 எம்பி இருக்கிறாங்க, 39 எம்பி இருக்காங்க, யார் பேரையாவது சொன்னாரா? கூட இருக்கிற வந்து சிந்தனை செல்வன் இவர் யாரு ரவிக்குமார் கூட சொல்லல, ஒரு அறிஞ்ச பாப்பான்ற மாதிரி இவர் தலைவர். ஆனா தலைவர் என்ன இறுதியில் என்ன முடிச்சாரு, மாநில அரசு சரியாக நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன், ஒரு எஸ்ஐடி போட்டா நல்லா இருக்கும், சிறப்பு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அண்ணா நகர்ல ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிடுறாங்க. அது வந்து ஊடகங்கள்ல செய்தியா போடப்படுகிறது. அந்த போட்ட ஊடகவியலாளர் கைது செய்யப்படுகிறார். அதன் அடிப்படையில் அது உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை கையில் எடுக்குது. கையில் எடுத்தவொடனே ஒரு எஸ்ஐடி போடுது. அந்த குழந்தை வந்து மேஜர் இல்லை, மைனர். அந்த எஸ்ஐடி போட்டு விசாரணை பண்ணுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த விசாரணையில் ஒரு பெண் காவல் ஆய்வாளர் அந்த குழந்தைகிட்ட அந்த விசாரணை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த ஆடியோ வீடியோலாம் வெளியே வந்து அதில் தான் அந்த இஷ்யூவே ஆகுது. அப்போ அந்த எஸ்ஐடி வந்து உடனே விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே திரும்பவும் அதில் ஒரு இஷ்யூ ஆன உடனே திருப்பி அது நீதிமன்றத்துக்கு வருது. அப்போ நீதிபதிகள் கேட்குறாங்க, ஏமா எஸ்ஐடி அந்த ஆடியோவோட லீக் ஆச்சே, அது குறித்து விசாரணை பண்ணீங்களா? அந்த கேஸே எங்கேருந்து வருது, இந்த மாதிரி ஒரு ஆடியோ லீக் ஆன பிறகு என்ன அது கூட கொடுமையாக இருக்குது, ஒரு குழந்தை போல ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்ற பிறகு அப்புறம் அதை பின்னூட்டமாக தேடுறாங்க. அது எங்கே வருதுன்னா இந்த மாதிரி அண்ணா நகர் அப்படி இப்படின்னு வந்தவொடனே அப்போ இந்த புள்ளியிலிருந்து தான் அந்த கேஸ் வெளியில் வருது. அந்த புள்ளியை விட்டுட்டு எஸ்ஐடி எதை விசாரிச்சாங்களான்னா அந்த போக்சோ வழக்கை மட்டும்தான் நாங்கள் விசாரித்தோம். இது போக்சோ வழக்கோட சம்மந்தப்பட்டு தானுங்க அந்த ஆடியோ லீக்கேஜ். ஆமாம், அதை விசாரிக்காம இவங்க வந்து இப்படி விசாரிச்சுன்னு சொன்ன உடனே திருப்பி ஒரு எஸ்ஐடி போட்டாங்க. எஸ்ஐடினா என்ன, சும்மா நேர்மையான அதிகாரிகள் என்று பேர் எடுத்துக்கிற ஏதோ 1-2 பேரை, அவங்களும் தமிழ்நாடு போலீஸ்க்கு தானே வராங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் எஸ்ஐடி போட்டாங்க. நம்மளாம் இப்போ எல்லாருக்குமே தெரியும், இந்த பார்க்குற இந்த ரூமில் 3 பேர் இருக்கிறோம், 3 பேருக்கு தெரியும் யார் அந்த சார்னு ஓரளவுக்கு. ஆனால் எஸ்ஐடிக்கு தெரியல. எப்படி முதல் நாள் வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையம் வந்து ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணுதோ அதே தானே வந்து எஸ்ஐடியை ஃபிக்ஸ் பண்ணாங்க. மேபி இல்லைன்னா பரவாயில்ல, சந்தோஷம். ஆனா இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க, ஆனா போலீஸுக்கு மட்டும் அது தெரியல. அப்போ இப்படி இதுதான் எஸ்ஐடியோட நிலை. வந்து இதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் வேணும்னு நாங்கள் ரொம்ப நாளாக கேட்குறோம். ரொம்ப நாளாக கேட்குறீங்க, ஏன் அவர் செய்யல? நிர்பந்தம் பண்ண வேண்டியதானே. இங்கே கேட்டு வேற யாராவது வேலையை பார்க்க போயிடுறீங்க. இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு சிறப்பு சட்டம் இல்லாமல் நாங்கள் வந்து நவர மாட்டோம் அப்படின்னு நில்ல ஒத்த காலில். சிறப்பு சட்டம்ங்கிறது ஏதோ எஸ்சிக்கள் வந்து காதல் திருமணம் செஞ்சு கொண்டா எஸ்சி சாவரம் இதை தடுப்பதற்காக பூர்த்தி கேட்கறான்லாம் இல்லை சார். ஒவ்வொரு படுகொலையும் சமூகத்தில் ஒரு பதற்றத்தை விட்டுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லர் பையன் மறவர் பொண்ணு, ஆனால் இன்றைக்கு இந்த பையன் செஞ்சு தப்புன்னு எத்தனை சமூகத்தில் இருந்து ஆளுங்க வீடியோ போடுறான். இவன் 2 வார்த்தை சொல்றான், அவன் 2 வார்த்தை சொல்றான், சம்மந்தமே இல்லாம. நீங்க மறவர் சமூகத்திலிருந்து பேசுறாங்கன்னா கூட என்ன எங்க சமுதாயம் பொண்ணு என்ன பண்ணிட்டீங்க, இப்படி இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டீங்க போனீங்க, ஏதோ ஒரு அலிகேஷன் நீங்க பொய்யா கூட சொல்லு. ஆனால்
மற்ற சமூகம் எல்லாமே இன்னைக்கு வந்து போட்டு ஒரே கலவரமான மாதிரி இவன் அவனை திட்டா, அவன் அவனை திட்ட, இவன் அவனை திட்டா அப்படின்ற ஒரு சூழல் வந்துடுச்சு இல்லை. இந்த நிலையில இவரு போய் அதை பண்ணோம், இதை பண்ணோம், காதல் பண்ணோம், அதை பண்ணோம், எங்களை வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு வந்து லவ் பண்றாங்க, கூலிங் கிளாஸ் போட்டு லவ் பண்றாங்கலாம் சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க தான் இன்னைக்கு ஒரு எஸ்சி முதல்வர் ஆகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. சார், எல்லாருக்கும் ஒரு காலத்துல ஏதாவது ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். அதுல ஒரு மாற்றம் வரத்தானே செய்யும். மாற்றம் என்பது மாறாது தானே. அப்போ பெற்றோர்களுக்கு மாறி உங்களை முதல்வர் ஆக்குறோம்னு சொல்லிக்கிறாங்க. அதையும் சேர்த்துல சொல்லணும். ஆனா இவர் வந்து அந்த பிரச்சனையை அப்படியே லைவ்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணாமண்ணான்னு பேசுறாரு. இன்னைக்கு பாத்தீங்களா, ஒரு 4-5 வீடியோவில் கதறானோ என்னன்னு, இந்த மாதிரி வந்து இந்த பாடியை வாங்கி கொடுக்குறது தான் இவர் வந்தாரு. ஏன் வந்து கனிமொழி வந்தாங்க, வந்து நேரு வந்தாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தாங்க, நம்ம கிருஷ்ணசாமி புள்ள வந்தாரு, நயினார் நாகேந்திரன் போனாரா, இவங்கெல்லாம் போனாங்களே. இவங்கெல்லாம் அந்த பாடியை வாங்கி கொடுக்குற வேலையை, புரோக்கர் வேலையை செஞ்சுட்டு கூடாதான்? அவங்கள யாராவது சொல்றீங்களா? எங்க தலைவரின் தியாகத்தை கொச்சப்படுத்துறீங்க. ஏற்கனவே உங்க தலைவர் தான் 5-6 இடத்துல இந்த மாதிரி புரோக்கர் வேலை செஞ்சு இந்த பாடியை வாங்கி கொடுத்துட்டு வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை பொருளை கடன் எடுப்போம்னு கோஷம் போட்டு ஜனங்களை பத்தி விட்டு வந்தவர். அந்த வரலாறு உங்களுக்கு தானே இருக்கு. வந்து திவ்யா இளவரசன் படுகொலையில வந்து இளவரசன் சாகுறாரு, அந்த பாடி ஹாஸ்பிட்டல் இருக்கு. 3ஆவது நாள் சிந்தனை செல்வம் ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்போ அந்த பாடி கிடந்த இடத்துல ஒரு பையன் ஒன்று இந்த லெட்டர் கொடுத்தான், நான் வந்து டென்ஷன்ல மறந்துட்டேன், இப்போதான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சூசைட் நோட் எடுத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அப்போ உங்களுக்கு இது மாதிரி பழனியில் ஒரு பையன் வந்து ஏதோ இன்டர்காஸ்ட்ல லவ் பண்றான், வடமாப்பிள்ள பிறந்த நாள் பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டு போய் ஒரு தோப்புல, அந்த பெண் சம்மந்தப்பட்ட தோப்புல, அவங்க உறவினர் அவங்களோட குடும்ப தோப்புல இதை சரக்கு போட்டு அதை அடிச்சு அந்த கந்திர போட்டுறோம். அந்த பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம், போய் ஏற்கனவே தெரியும், எங்களுக்கு இந்த தெரியும், அந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம்னு அவங்க ஒரு 3 நாளாக இருக்கிறாங்க. சாலை மறியல் இருக்குது. சாலை மறியல் அந்த பையனோட சித்தப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துறாரு ரோட்லயே. அவரோட பாடி சேர்த்து 2 பாடி நிற்குது. இங்கேருந்து நேராக போறாரு. இங்கே சொல்றாங்க, இன்னும் 4-5 நாள் ஆச்சு, இன்னும் பாரம்பரியம். நேராக போய் எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் வந்து பாடியை நம்ம இங்கே வச்சுருந்தோம்னா அது வந்து நாத்தம் எடுத்துரும், ஈமசனுக்கு செய்வது சிரமமாக இருக்கும், என்ன எல்லாரும் நம்ம மணக்கமாக செய்ய போகிறோம். பாடினா நாரத்தான் செய்யும். அவன் வந்து ஒரு அவன் ஒரு நோக்கத்துக்காக இது வந்து லூஸ் ஆகிட்டா, இந்த டென்ஷன் குறைஞ்சிட்டா காவல்துறை ஏனோ தானு நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பல கொலையில் இது ஒரு கொலை, ஆனால் என் பிள்ளை கொலை என்பது நான் வந்து தீர்வு காணணும் அப்படின்னு அவங்க வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. போய் 2 பாடியை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரிலே கடனை அடைப்போம். அப்படின்னா விடுதலை போருக்கு யாருக்கு எதிராக வரப்போகுது? இப்போ நாங்கள் உங்களுக்கு எதிராக எல்லாருக்கும் ஒரு பேட்ச் விடுதலை போர் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இந்த மாதிரி நாகர்கோவில் ஒரு சம்பவம், ஒரு போலீஸ் அட்ராசிட்டியில் இறந்த பாடி, இது மாதிரி நான் பல உதாரணங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் முன்னாடி நீங்கள் உங்களுக்கு ஹிஸ்டரி சீட் இருக்கப்பா, அதால இவர் வந்த பிறகுதான் இது செஞ்சு முடிச்சிட்டாருன்னு ஒரு டாக் இன்னைக்கு பேசப்படுகிறது. உடனே எப்படி எங்களை சொல்லலாம்? கனிமொழி சொல்ல வேண்டித்தானே? நீ சொல்லு, எங்கள் தலைவர் திருமாவளவன் இந்த வேலையை செய்யல, அக்கா கனிமொழி தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பாடி எடுத்து கொடுத்தா, நீ சொல்ல, உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நீ சொல்லு போ. இல்ல நேரு தான் பண்ணாருன்னு, இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணாருன்னு. அப்போ இவங்கள ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் போய் இந்த சனாதனம்னா தோல்ல பிறந்தவன், அதுல பிறந்தவன், இதுல பிறந்தவன், சனாதனம் அவ்வளவு கொடுமையானது, சனாதனம் ஆட்சி செய்கிறது, அதனால தான் இந்த கொலை செய்கிறது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சனாதனத்தின் தலைவரா? அப்படியாவது சொல்லிடு. அந்த சனாதனம் ஒரு மாதிரியா இருந்தது, திராவிட சனாதனம் ரொம்ப மோசமா இருக்கு, முத்துவேல் கருணாநிதி மாதிரி ஒரு சனாதனவாதியை நாம் வந்து வீட்டுக்கு அனுப்பணும், அப்படியாவது பேசு. அதாவது கொஞ்சம் ரசிக்கும்படி இருக்கும். என்னமோ சனாதனம் வந்து கொலை பண்ணிச்சான், அதுக்கப்புறம் வந்து சாதி விஷயமும் 2-3 கோரிக்கையை வச்சுட்டு இந்த கவர்மெண்ட் நல்லா தான் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. அதாவது திருமாவளவன் முதல்வராக இருந்தாலும் ஆணவ கொலை நடக்கத்தான் செய்யும், அதை தடுக்க முடியாது அப்படிங்கிற. திருமாவளவன் முதல்வராக இருந்தாலும் லாக்அப் டெத் நடக்கத்தான் செய்யும். சரி, இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், ஒரு 25 லாக்அப் டெத் நடக்குது. நான் நடந்தாலும் லாக்அப் டெத் நடக்குது, நீ எதுக்கு வர? அப்போ இவரை எடுத்துட்டு போறோமே, இல்ல கோவம் வேற வருது துணை முதல்வர், எதுக்கு ஆட்சிக்கு எதுக்கு வரணும்னு நினைக்கிறேன்? ஆட்சி என்பது நான் வந்தா அதெல்லாம் சரி பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம். இல்ல நான் வந்தா கூட இப்படிதான் நடக்குன்றதுக்கு எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்?
ஏன் இந்த பேய்க்கு அந்த பூதமே எடுத்துட்டு போட்டோமே அப்படின்வாங்கல்ல. அதுக்கு அந்த மாதிரி இருந்துட்டு போலாம்ல. அப்போ இதெல்லாம் சார் இது இது வந்து நீங்க சாதாரணமா நம்ம கடந்துடுறோம். நான் வந்தா விட அப்படிதான் இருக்குன்னு சொல்றாருன்னு. அதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு. யாரும் ஸ்டாலின் அவர்களை திட்டாதீங்க, யாரும் திமுகவை திட்டாதீங்க. இது இப்படிதாங்க நடக்கணும், இதுதாங்க தலையெழுத்து, இந்த உலகமே இப்படிதாங்க இருக்கு. அவர் என்னங்க பண்ணுவாரு, அவரு அது நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாரு. ஆனா இதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும் அப்படின்னு திமுகவை விட்டு கொடுக்குற வேலை அது. அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. அப்போ அப்படி இப்படி மானங்கட்டு எல்லா விஷயங்களையும் பேசிட்டு அப்புறம் வந்து இப்போ சனாதனம்னு இவ்வளவு வகுப்படுத்தார். எதுக்கு சனாதனவாதி என்று சொல்லப்படுகிற உன்னால் ஃப்ராடு, கொள்ளை கூட்டத்தின் தலைவன், ஒட்டுமொத்த மனு தர்மவாதிகளின் தலைவன், சீட்டிங் கும்பல், அது சீட்டிங் கும்பலின் தலைவன் மோடி அப்படின்னு பேசிட்டு எதுக்கு ஒரு சீட்டிங் கும்பல் தலைவன் பின்னாடி போய் நிற்கிற நீ? என்ன அர்த்தம்? நீ நானும் தான் ஒண்ணு அப்படி எடுத்துக்கலாமா? நீ ஒண்ணுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ அவர் வந்து இப்படிக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியலையும் இழந்துட்டாருங்க. எங்க போறாரோ தக்காளி கிடைக்குமா தக்காளி விற்கிறது, வெங்காயம் கிடைக்குமா வெங்காயம் விற்கிறது, அந்த நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. அதனால எதை வைத்தாலும் காசை இவர் பயில போடுறதில்ல. காசு எடுத்து போய் அன்னார் வேலை கொடுத்துட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ எஜமா பார்த்து எஜமா கொடுங்க அப்படின்னு வாங்கின்னு வர நிலையில ஆயிட்டார். அதால அவர் பேசுகிற அரசியல் எதுவுமே அவருக்கான அரசியலோ அவரோட அரசியலோ இல்லை. அதையெல்லாம் கடந்து முழுக்க அவர் திமுகவை கட்டி காப்பதில் சத்தியம் கற்பூரம் பண்ணி அம்மா மேல சத்தியம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த கவின் கொலையில வந்து இவரே ஒரு அரசியல் ஆதாயம் தேடத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுதான். வேற என்ன சார்? ஏன்னா ஒரு ஜாதி உணர்வு மாதிரி தெரியல. இல்ல சார், ஜாதி உணர்வுன்னா அங்க போய் சமாதானப்படுத்துற முயற்சியை தான் பண்ணணுமே தவிர தூண்டி விடக்கூடாது இல்லையா? சமாதானம் பண்ணணும், அவங்க பின்னாடி நாம நிக்கணும், பேக்கப் பண்ணணும். அந்த வழக்கு முடிகிற வரை நாம அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். நீங்க வேங்க வயலுக்கு போனார், இப்ப என்ன சொல்றாரு, நாங்க முதலாக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் நாங்க தான். எங்க வேங்க வேலைங்கிறது புதுக்கோட்டைங்க இருக்குது, புதுக்கோட்டையில ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். அப்போ இப்ப இன்னி வரைக்கும் கேட்டா முதலாக ஆர்ப்பாட்டம் செஞ்சதாங்க தான். ஒரு போராட்டம் எதுக்கு செய்யப்படுகிறது? அது ஒரு தீர்வை நோக்கி, நியாயமான தீர்வை நோக்கி போறதுக்கு தான் ஆர்ப்பாட்டம் செய்யறோம். என்கிட்ட காசு இருக்குது, நான் டக்குன்னு ஃப்ளைட்ல ஏறி போய் 50 பேர் வாங்கப்பா அவனை கத்திட்டு மனு தர்மம் சனாதனம் சமாதானம் ஏதாவது பேசிட்டு நம்ம ஏறி வந்துடுவேன். அவன் எங்கன்னா சாகலாம். இது எப்படி சரியா இருக்கும்? அப்போ நீங்க நான் இது வரைக்கும் நீங்க எத்தனையோ விஷயங்களுக்கு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். சரி, இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒண்ணு. எல்லாமே நீங்க தான் பண்ணது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கேட்டீங்கன்னா இப்ப உள்ள சித்து கட்சிக்காரு கேட்டோம்னா எல்லாமே எங்க தலைவர் தான் பண்ணாரு தெரியுமா? சரிப்பா எல்லாம் பண்ணப்பா, ஒன்று ஒரு 2 ஏதாவது சொல்லுங்கப்பா. SC/ST சமூக மக்களின் ஃபண்டு திருப்பி அனுப்பப்படுறாங்க, செலவு செய்யப்படாம. என்றைக்காவது 4 MLA வச்சிருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் அதை கேட்டிருப்பீங்களா? சார் இந்த SC/ST ஃபண்டை சரியா செலவு பண்ணணும்னு சொல்றது எதுக்கு தெரியுங்களா? இந்த சமூகத்தில் இருக்கிற இன்பேலன்ஸ் இருக்கு சார். ஒரு சமூக மக்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மேல இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கீழே இருக்கலாம். இப்ப கீழே இருக்கிறவனால இந்த இன்பேலன்ஸ் இருக்குல்ல, சமம் இல்லாத தன்மை, இது எப்போ வேணாலும் சண்டையா மாறலாம், ஒரு சிக்கலா மாறலாம். அதால இந்த மக்களுக்கு கொஞ்சம் சிறப்பு சலுகை கொடுத்து இவனை தூக்கி சமமாக்கிட்டோம்னா எல்லாரும் ஒண்ணுன்ற நிலைக்கு வந்துட்டாங்கன்னா சமூகத்துல அமைதி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபண்டை வந்து உருவாக்குறாங்க. அதை நீ செலவு பண்ணாம இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கட்டும், கொஞ்சம் மேல இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கிற சண்டை சச்சரவு அப்படியே இருக்கட்டும். இப்படி இருந்தா தான் நம்ம கதை ஓடுன்ற எண்ணம் தானே அது. சார் மனமரே ஒரு 120 கோடி ரூபாய் எங்க பள்ளிக்கூடங்களை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கு ஒதுக்கிட்டு வெறும் 2 கோடியை செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்புறாங்க சார். 2022-23 ஒரு நாள் இவர் கேட்டுப்பாரு சொல்லுங்க, ஒரே ஒரு நாள் இல்ல. இவங்க நான் MLA 4 பேர் எங்களை வச்சு தானே வந்தீங்க, எங்களை வச்சு ஒரு பாய்மாருக்கு வாங்கி தந்தீங்க, ஒரு 1 இயருக்கு வாங்கி தந்தீங்க, சரி அது உங்க இஷ்டம். ஒரே ஒரு பறையர் தான், 4 MLA ஒரே ஒரு பறையர் தான், மிச்சம் 3 பேரும் வேற. MP-ல இவரு ஒருத்தர், இன்னொருத்தர் பறையர் இல்லை, அவரு SC தான் ஆனா பறையர் இல்லை. ஆனா இந்த விசிகாவுக்கு பறைய வேணும், நீ MLA பேரம் பேசுறதுக்கு நாங்க வேணும், திமுகவை காப்பாற்றுவதற்கு பலி கொடுக்கறதுக்கு பறைய வேணும். என்கிட்ட பாய் படம் இருக்கு, நாங்கள் எத்தனை பாய்களை வேணாலும் பலி கொடுத்து திமுகவை காப்போம் அப்படி சொல்ல முடியல. எங்கிட்ட வன்னியர்கள் இருக்கிறார்கள், வன்னியர்களை பலி கொடுத்து நான் வந்து திமுகவை காப்பாற்றுன்னு சொல்ல முடியுதா? ஆனா அப்போ பலி கொடுக்குற போதும் நாங்க தேவை,
அப்போ இவரோட அரசியல் நோக்கம் இதுதான். நாம வந்து இது காலை வரைக்கும் அப்படியே இருந்துட்டு வந்து இப்போ யாராவது வந்து இவங்களை துணை முதல்வர் ஆகணும், ஏன் துணை முதல்வர் ஆகணும், நான் முதல்வர் ஆகக்கூடாதுன்றது. முதல்வர் ஆகணும்னா ஏன் அம்பேத்கரே சொல்லிட்டாரு முதல்வர் பதவியில சின்ன பதவி. அவர் வந்து டெல்லி வந்து போய் பிரதமர் ஆக சொல்லியிருக்காரு. சரி, அப்புறம் பிரதமர் ஆகணும்னா இல்ல உலக ஏகாதிபத்தியின் முதலாளி அமெரிக்க பிரசிடென்ட் ஆக சொல்லிக்கிறாரு, நான் குடியுரிமை கேட்டிருக்கேன், இப்படி ஏதாவது பாட்டு சொல்லியிருக்க வேண்டியதான். அதையெல்லாம் தாண்டி 2031 இவர் தான் வந்து முதல்வர் ஆவாரு, முதல்வர் வேட்பாளரா வருவாரு. ஆமா, வேட்பாளர் அவர் ஆக மாட்டாரு. முதல்ல தமிழ் போன்ற அறிவாளிகள்லாம் சொல்றாங்க எங்க தலைவர் தான் 2031 ஃபோர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், 2031 முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல்வர் ஆக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து முட்டு கொடுத்து நாங்க வந்து முதல்வரா மு.க. ஸ்டாலின் ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு அவரை தள்ளி விட்டு இதுன்னு இந்த மியூசிக் சேர் தானே இது, அப்படி டக்குன்னு பிடிச்சிருவோம். அப்போ இது நேரடியா சொல்லு. இப்ப கூட திமுக வந்து வாங்குற 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்க ஓட்டுனாங்க, 20%. திமுகன்னு சொன்னா டேய் அங்கீகாரம்ன்றல, உன் அங்கீகாரத்துல 3 ஓட்டு இருந்து உண்டு 1 தான். அப்ப நீ கொஞ்சம் தான், நான் தான் நிறைய. அது உன் அங்கீகாரம் இல்ல, என்னால் பற்ற என்ன அங்கீகாரம். அது என்ன சும்மா பேசுறீங்க ஆளுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால சார் ஒரு எல்லா தலைவர்களும் தப்பு பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இப்ப திமுக ஒத்துக்கல, அதிமுக போறான், அதிமுக ஒத்துக்கல, திமுக போறான், 2 பேர்த்துக்கல, பிஜேபி போறான், அதுவும் ஒத்துக்கல, எவன்டா புதுசா வந்துடுறான், அந்த விஜய் வந்துடுறான், அவங்ககிட்ட போறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவரை அந்த சமூக மக்கள் கடவுளாகவும் தெய்வமும் அப்பனாகவும் மாமனாகவும் சித்தப்படாவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் பார்ப்பான். குறைஞ்சபட்சம் நம்ம பின்னாடி ஓடியாரோம். இப்போ இருந்தாலும் சொன்ன அவங்க அப்பா சொன்னார்ல, என் தலைவன் வருவான், திருமாவளவன் வருவார், அப்படியே பார்லிமெண்ட்ல ஆட விட்டுருவாருன்னார்ல. நீங்க இதுக்கு முன்னாடி சிவகங்கையில ஒரு புல்லட் ஓட்டி ஒரு பையனை கையை வெட்டினாங்க. நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா வந்து பேசுது, யார் கூட பேசுது, திருமாவளவன் எம்பி, சிதம்பரம் எம்பின்னு ஒருத்தருக்கிறார்ல, அவர்கிட்ட அந்த அம்மா பேசுது. எப்படி இருக்குமா, நல்லா இருக்க சாமி, எனக்கு அடிச்சவங்களுக்கு தெரியும் சாமி, ஆனா அடிச்சவங்கள பேரை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஒத்த வீடு சாமி, என்னை கொண்டு வாங்க, அதெல்லாம் நான் வந்து வாபஸே புகாரையே திரும்ப வாங்கிட்டேன்னு அந்த அம்மா எம்பி கிட்ட சொல்லுது. சார் மனிதாபம் உள்ளவர்கள், இல்லை சட்டத்தை மதிப்பவர்கள், இல்லை ஒரு பவர் உள்ளவங்க, இல்லை தன்னை ஒரு ஆளாக நினைப்பவர்கள் என்ன சார் சொல்லணும்? அந்த அம்மா எங்கன்னா தனியா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு எம்பி கிட்ட சொல்லுது. இவங்க அதை பெருமையா அந்த அம்மா பேசும்போது இவங்க எல்லா கேமராவும் திருமணிக்கு வந்து திருமாவளவன் வந்து அந்த அம்மா கிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவு கூறாருன்னு இந்த பைத்தியக்கார டிவிக்காரங்களும் ஓடுறானுங்க. இவங்களுக்கு ஒரு செய்தி தானே, பாதிக்கப்பட்டிடம் திருமாவளவன் எம்பி பேசினான்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ். அவனாலும் போட்டான், நம்ம நாள் போட்டோம்பா, என்னத்தையாவது போடியா, நாய் வந்து கக்கிச்சுனா கூட நடுரோட்டில் வந்து நாய் கக்கியதுன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸை போடு அப்படின்ற நிலைக்கு இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஆயிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாரும் பிடிச்சி போடுறாங்க. சார் ஒருத்தர் ஆகுது இல்லை அரசாங்கமாகுது என்ன, இந்த அம்மா வந்து நான் வந்து புகார் அடித்தவங்க பேரை சொன்னால் என்னை கொண்டுடுவாங்க, அதனால் நான் புகாரை வாபஸ் ஆகிட்டேன்னு பொது வெளியில் சொல்லிடுச்சு. எங்கேயா அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் என்னையா இது அப்படின்னு ஒரு நடவடிக்கை காட்டுங்க. அப்போ இவராவது எடுக்கணும்ல, டைரக்டா உங்ககிட்ட சொல்லுது, நீ என்ன பண்ணணும், எப்படி நான் பாத்துறேன் தூக்கிடுறேன், என் சமூகத்து ஆள் நீங்க இல்லை யாரோ ஒரு ஆள், இது எப்படி இது எதிராளி வந்து வெட்டினவன பேரை சொன்னா உன்னை குச்சிருவாங்களா, அதான் நீ புகார் வாபஸ் வாங்கிடுறியா, அவனை மிரட்டுறாங்களா அப்படின்னு போய் நிக்கணும். அப்படியாம்மா சரிம்மா. அப்போ இவர்களுக்கு இது ஒரு தகவல். இப்ப இன்னைக்கு திருநெல்வேலி மரணம் கூட ஒரு தகவல், எல்லாரும் போயிட்டாங்க, அதால இப்ப நாங்களும் போகணும். ஏன்னா ஒரு எம்பி நான் போனா நான் எல்லாரும் அங்க இங்கன்னு ஒரு 10 பேரை வர வச்சுனா ஒரு பெரும் கூட்டத்தோடு திருமாவளவன் வந்தார். வந்து விட்டு நன்றாக வாய்வெளிக்க கத்தினார்கள், கோஷம் போட்டார்கள், கலந்து சென்றார்கள். அவ்வளவுதான், இதுல ஒன்றும் இல்லை. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. சனாதனத்தை திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இப்படி கூட வெளிப்படையா பேசும். இப்ப கிருஷ்ணசாமியோட சன் ஒண்ணு பேசினார், நீங்களாம் ஒண்ணு திருந்தல, ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தீங்களோ
வெள்ளக்காரனே அதே மாதிரி தான் அவங்க வச்சிருந்தான் அப்படி எப்படி சொல்றாரு. அந்த கருத்து தப்பு சரின்னு தாண்டி அவங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக கூட இருக்கும். அவங்க சொந்த சமூகம். இப்ப நான் பல்லரும் பறையரும் வந்து லவ் பண்ணாலே பறையர் வீட்டுல வந்து பல்லர் வீட்டுல கொண்டு வர்றாங்கன்ற விஷயத்த நான் சொல்றேன். சொந்த சமூகத்துல வந்து லவ் பண்றாங்க, ஒரே சமூகம், பொண்ணு வீட்டுல இருந்து கொள்றான் 2 பேரும். நீங்க ஒரே சமூகம் சொல்றீங்க. அந்த ஸ்டேஜ்ல, அந்த கண்டன ஸ்டேஜ்ல பேசும்போது நாங்களாம் வந்து 25% இந்தியா முழுக்க ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம், அந்த வெற்றினவன் வந்து ஒரு சின்ன கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிறாரு. நீங்க இப்ப இதுக்குள்ளே இவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு சொல்றீங்களே. சரி, சிறு கூட்டம் தானே, நீங்க பெருங்கூட்டம் தானே. சரி, என்ன முடிவு எடுத்தீங்க சொல்லுங்க. ஐயோ, இன்னுமா எடுப்பாங்க. இல்ல சார், கொஞ்ச நாள் இப்ப நம்ம மூர்த்தி என்ன சொல்லுவாரு, பூவி மூர்த்தி, சண்டையை சண்டையால் தான் முடிக்க முடியும்னு. சரி, இவ்வளவு பெருங்கூட்டம் இல்ல, ஒரு எப்பா 1 மாசம் டைம், 1 மாசம் சண்டை, அடுத்த மாசம் சமாதானம் போடுங்க, பண்ணுங்க. உங்க திறமை வெறும் கோஷம் தான். நீங்களே எதிர்பார்ப்பீங்க, என்னப்பா போன மாசம் நம்மால் 25 தான், சரி போனோம், அது ஒரு செய்தி கீதி ஆச்சு, இன்னும் இந்த மாசம் ஒன்றையும் காணும். இப்பதான் அஜித் செத்தான், அதுக்கப்புறம் ஒண்ணு சப்புனுக்குது. இல்லைண்ணே, இங்க ஒரு நடந்துக்குதுண்ணே, வந்துடுறோம்ப்பா. இவ்வளவுதான் சார். எந்த பிரச்சனை நடந்தாலும் அது ஒரு முடிவில் போய் நிற்கிறதுங்கிறதே இல்லை. அந்த முடிவுக்கு இவர்கள் அதை கொண்டு போக மாட்டான் சார். இவரே சொல்றாரு, அப்புறம் வந்து 10 கேஸ் இன்னும் ஒரு கேஸ் கொலைகாசா இருக்கிறோன்னு, அப்புறம் நீ எந்த சமூக தலைவராது சார்? அதாவது தேவையில்லாம கொலை செய்யக்கூடாது, தேவைன்னா செய்யாம விடக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. தேவையை ஒட்டி தானே எல்லாமே. ஒருத்தன் வந்து ஒரு ஆயுதங்களோட நம்ம உயிருக்கு வந்து அச்சம் விளைவிக்க வரான், அவன் நம்மளை போடணும்னு வந்துட்டான். கொலை செய்வது பாவம் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியுமா, செய்ய முடியுமா? அப்போ நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு அப்போ தேவைன்னா அதை செய்யணும், தேவையில்லாம அதை செய்யக்கூடாதுன்னு தான் அதோட தத்துவம். அப்படி இருக்கிற போது நீங்க இந்த காலம் நீங்க என்ன இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு டெர்மினியை கொண்டு போய் நிறுத்துறீங்க? மேலவுள்ள முருகேசன் பத்தி கட்சி நடத்துனீங்க, பேசுனீங்க, வந்தீங்க, எந்த மேலையானாலும் மேலவுள்ள முருகேசனை கொண்டாங்க. அவன் கட்சியில திமுக. நாங்க ஒரு 2 வருஷமா பார்த்து கலைஞரின் அன்பு தம்பி, அழகிரியின் தளபதி, அப்படி இப்படின்னு அவனை போட்டு போஸ்டர் போட்டு விளம்பரம் கொடுத்து, அவர் திமுக காரன்பா, செத்தவர் பறையர், நாங்க அதுல மாற்றம் இல்லை, ஆனா திமுக பறையர். இவங்க என்னமோ இவங்க வீட்டு போன மாதிரி, இவங்க வீட்டு சாவ மாதிரி ஊர் முழுக்க அதை சொல்லி ஆனா அந்த விசாரணைக்கு அதுல இருக்கிற ஒரு சிலர் இவங்க சம்பந்தப்பட்டவங்க பிரசாட்சியா மாறுறாங்க. அந்த படுகொலையில ரத்தன ஐயா தான் வந்து அந்த படுகொலையை வந்து தன் உயிரை கொடுத்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாத்தி அவரு வேற மாத்தி அந்த ட்ரெயின்ல இருந்து தண்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு சார். அந்த ரத்தனம் அவர்கள் அந்த மேல இவங்க எந்த படத்தை கண்டு கலெக்ட் பண்ணி ஒரு சமாதியை கட்டாங்களாம். நீ வராத ரத்தனம். அப்ப என்ன பண்ணாங்க, ரத்தனம் அவர்கள் போகும்போது என்ன தடுத்த மாதிரி ரத்தனத்தை தடுத்து, ரத்தனம் கவுண்டரே திரும்பி போ. இன்றைக்கு எங்க சமூகத்தில் நடந்த பெரும்பாலான அட்ராசிட்டி வழக்குகளில் ஆஜரான ஒரு ரத்தனம். அவர் ஒரு கவுண்டர் சமூகம், திருவண்ணாமலை ஒத்த நாடி மனுஷன், எங்க இருந்தாலும் ஒரு சூட் கேஸ் எடுத்துன்னு போயிடுவார். திருமாவளவன் பல நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க ஆபீஸில் போய் காத்திருப்போம் அவர் வர வரைக்கும். அப்பேற்பட்ட ரத்தனத்தின் மீது பிசிஆர் கொடுக்குறாங்க, அவர் அடிக்கிறாங்க, ரத்தனம் உள்ள வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. வழக்கு நீதிமன்றம் போகுது. நீதிபதி சொல்றாரு, மேலவளவு முருகேசன் அந்த அஞ்சலி செலுத்துறதுக்கு முதல் தகுதி ரத்தனத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு ஜட்மெண்ட் ஆகுது. எப்பா இந்த ஜட்மெண்ட்டே போதும், நாங்கள் அஞ்சலி செலுத்தி வந்து நான் ஒன்றும் ஆக போறது இல்லை, என் கடமை இன்னொரு இந்த மாதிரி சம்பவம் இருந்தாலும் நான் என் வேலையை செய்வேன், நீங்க உங்க வேலையை செஞ்சீங்கப்பான்னு அவருக்கு போகலை. திரும்ப ரத்தனம் போலே. அப்போ அந்த உரிமையை நிலைநாட்டுறாரு. அப்போ இதனால் வரை உங்க சமூகத்துக்காக நின்றவரை இன்னைக்கு கவுண்டரா தெரியுது. இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம். அப்போ இவங்க மொத்தமாவே ஒரு விளம்பரம் தான், வேற ஒண்ணுமே இதுல இல்லை. இப்ப பல பேர் என்ன கூட கேட்பாங்க, ஏன்பா எதுக்குப்பா தேவையில்லாம அவரையும் பேசினுக்கிறேன் சார். இதை அப்புறப்படுத்தாமல், அதாவதுங்க மக்களை ஒருங்கிணைத்து ஒரு போராட்டத்தை வழிநடத்தி அதை விடுதலையை நோக்கி இல்ல தீர்வு நோக்கி கொண்டு போறது தான் ஒரு இயக்கத்தோட வேலையா இருக்கும். மக்கள் ஒத்துமையா இருக்கிறாங்க, அதுக்குள்ள போது கலாச்சி விட்டு அவனை எழுப்பி விட்டு அனுப்புறதுக்கு ஒரு இயக்கம் தேவையில்லை. நீங்க ராம்குமார் மன்னன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிறையில சுவாதி, அதுல
இவங்க பங்கு ஒன்றும் இல்லை. இவங்க எல்லாம் சிறப்பாக இருக்குது போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் முதல் நாள்லேருந்து அந்த தம்பி அந்த ராம்குமார் அதை செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சாலை மறியல் அது இதுன்னு பண்ணிக்கலாம் நிற்கிறோம் சார். அவங்க அப்பா கொஞ்சம் சரக்கு இருக்கு போடுவார் போல இருக்குது. அவரை ஊருக்கு போய் டான்ட்டாங்க சார் இவங்க. டாண்டி எங்கேயோ ஒரு ரூமில் தங்க வச்சுட்டு எடுக்கிறது கொடுக்கறது தெளியறது கொடுக்கறது அப்படியே வச்சுருந்துக்கிறாங்க சார். அது அப்புறம் லாஸ்ட்டாக அந்த இதில் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தானே பாடி வாங்கினாங்க. ரீபோஸ்ட்மார்ட்டம் நீதிமன்றம் அது இதுன்னு பாடியை வாங்கும்போது நேராக திருமணம் கூடயே அவர் கூட்டின்னு வராங்க. இன்னொரு வண்டியில் கூட்டு வந்து அவங்க அப்பா அந்த குடும்பத்தோடவே இவங்க இருக்கிறாங்க. அதில் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் நானும் உள்ளே இருக்கிறேன். நானும் இருக்கிறேன், ஒரு திரும்ப இருக்கார், வேறு யாரும் மூமெண்ட்டாக யாரும் இல்லை. அவங்க வீடு சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் போஸ்ட்மார்ட்டம்லாம் ஆயிடுச்சு. வெளியில் வந்து ஒரு 10-50 மீடியாக்கள் அந்த கேட்டுக்கு வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கே கேமரா ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டாங்க சார். இவங்க போய் அங்கே இருந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கிட்ட ஒரு குசு குசுன்னு காதலை தான் சொல்கிறாங்க. அவர் நோ அதெல்லாம் நீங்களாம் வெளியே போய் வச்சிங்கன்றார். திரும்பியும் போகிறாங்க. இல்லை கொஞ்சம் பாருங்க சார், என்ன இவனுக்கு போய் என்ன கேட்குறான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்து அவர் சொல்லாரு, பாருமூர்த்தி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அறையிலேருந்து அந்த பாடியை இவங்க தோளில் தூக்கின்னு வரணுமா. அந்த போஸ்ட்மார்ட்டம் அறையை விட்டு எடுத்துன்னு வந்து வெளியில் கொடுக்குற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபோட வேலை. இவங்க உள்ளேருந்து தூக்கிட்டு வர மாதிரி வரணும். நான் சொன்னேன், வண்டியில் ஏற்றுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க, உங்கள் பொறுப்பு, இது உள்ளே இருக்கிறவங்க எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுனா பாரு என்ன மாதிரி விளம்பரம் தர்றான்னு. இது நடந்து போச்சா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பாடி எல்லாம் ரெடி ஆகி அந்த உடல் வெளியே வருது சார். அந்த ஒரு ஒரு பெரிய வண்டி மாதிரி இருக்குது, ட்ரே மாதிரி இருக்குது, அது மேலே வச்சு ஒரு 4 பேர் தள்ளி நின்று வெளியில் வராங்க சார். இவங்க நின்றுந்தானுங்க பாருங்க, ஒரு 4 பேர் திப்பு திப்புன்னு ஓடி அவனுங்களை தள்ளிட்டு அந்த இதை பிடிக்கிறானு இவனை தள்ளுறதுக்கு. அதை சொல்லியிருந்தாங்கன்னா அவன் விட்டுருப்பாங்க. ஒரு குரூப் வந்து திடீர்னு நம்மளை தள்ளி விட்டு இது பிடிக்குதுன்னா ஒரு அணிச்சே என்ன தோணும், விடக்கூடாது, யாரோ ஓட்டா உங்களுக்கு அப்படின்னு மல்லுக்கட்ட தோணும்ல. அவனுங்க மல்லுக்கட்டா, இவனுங்க மல்லுக்கட்டா, சந்தி சிரிக்குது. அப்புறம் எடுத்து வந்து வெளியில வச்சுட்டு மாலையை போட்ட உடனே எல்லாம் கேமராலாம் எடுத்துட்ட உடனே அப்பா இந்த வந்து ராம்குமாருக்கு கடைசி வரை இருந்து இவங்க எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்புறம் நாங்கள் தான் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் போய் வழி அமைச்சிருவாங்க. இந்த கேமரால ராயப்பேட்டையில் தானே கேமரா இருக்குது, தாம்பரத்தில் இல்லை, செங்கல்பட்டில் இல்லைல்ல. அது ஒருத்தன் வரணுன்னு அந்த அந்த ஊர்க்காரன் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் இருந்தான். அவன் வர்றதுக்காக வந்து கூடுவாஞ்சேரி பக்கத்தில் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு போலீஸ் இல்லை, ஒரு ஆள், நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அப்புறம் செங்கல்பட்டில் சொல்லி கொஞ்சம் அதை ரிசீவ் பண்ண வச்சு அந்த ஏதோ அந்த இதில் ஒரு சாங்கியெல்லாம் அங்கே கழிக்க சொல்லி அவங்க அதை விருப்பப்படுறாங்களே அந்த பாட்டு எடுத்து போகும்போது அதெல்லாம் பண்ணி விட்டேன் சார். இதுதான் சார் இவங்க. கேமரா எங்கே இருக்கிறதோ அங்கே இவங்க இருப்பாங்க, கேமரா எங்கே இல்லையோ அங்கே இருக்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் தான் அந்த சிவகங்கையில் அந்த அம்மாவோட பேசுறதும் டிவியில் வருது, இவர் கவினோட அப்பா பேசுறதும் டிவியில் வருது. ஸோ இவ்வளவு செட்டப் நாடகங்கள் செஞ்சுமே வந்து திருமாவளவன் அவர்கள் பின்னாடி இந்த ஒட்டுமொத்த பறையர் சமூகமும் நம்ப மாட்டேங்க சார், பின்னாடி போக மாட்டேங்க. என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அதாவது முன்னாடி வேற இயக்கங்கள் இல்லை சார். இப்போ பல இயக்கங்கள், மக்களும் கொஞ்சம் இப்போ எங்க வேலை நீங்க பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, காதல் திருமணம் அது இது, நாங்கள் நீங்கள் எத்தனை திருமணத்தை பிரித்து காசு வாங்கினீங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு வந்திருக்கு. என்னன்னா இந்த இயக்கத்தை வைத்து கொஞ்சம் பேர் வந்து அப்படியே காலத்தை ஓட்டுறாங்க சார். அவங்களுக்கு வந்து இந்த பிழைப்பு வாதம் தடுக்கப்படும்ன்ற அடிப்படையில் எங்கன்னா செவ்வறு கட்சா எழுதிடலாம். அண்ணன் திருமாவளவன் இப்போ பஸ்ஸில் போகும்போது என்னப்பா எல்லா ஊர்லேயும் எழுதிக்குதா, எல்லா ஊர்லேயும் ஆள் இருக்கா போலக்குதியா அப்படின்னா, அப்படி இந்த ஒட்டுமொத்த மக்கள் இவர் பின்னாடி இருந்தா போய் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு கெஞ்சோட நிலையில கட்சிகள் எங்களை வைக்காதுல்ல. அது ஒரு பெரும் சமூகம். அதனால கோச்சிங் போட்டானா அப்படியே ஒரு 22% ஓட்டு இப்படி மாறி விழுந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு வாங்கல்ல, அவரை இன்சல்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அதால ஒரு ஐக்கானா இருக்காரு, தொடர்ந்து எம்பியா எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அதால ஒரு பேரு சார். நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க லாஸ்டா நடந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில்
அந்த பாஜக வேட்பாளர் அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டுச்சு, ம். நீ 2 தடவை இருக்கல, நீ என்ன பண்ண சொல்லுங்க தொகுதிக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆமா என்ன பண்ணாரு, ஒரு எம்பி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், ம். இல்லை நான் இன்னென்ன உதவி செஞ்சு இந்த சமூகத்திலேருந்து இவ்வளோ பேர் ஆக்கியிருக்கு, இந்த சமூகத்தில் இவ்வளோ பேர் ஆக்கியிருக்குன்னு அது கொஞ்சம் வைரலாக அந்த கேள்வி போட உடனே டக்குன்னு ஒரு கால் கொஞ்சம் வீங்கி இருக்கும். ஆமா, இது அடிக்கடி வரும். ஆமா, வீங்கின கால் எடுத்து டக்குன்னு போட்டு ம். இந்த சமூகத்துக்காக உழைத்து உழைத்து இந்த கால் இப்படி வீங்கி பங்காரு அடிக்கலாம் பாதம் மாதிரி அடிக்கடி வரும். சார் அவருக்கு ஏற்கனவே ஒரு 20 வருஷமா அந்த உப்பு நோய் கொஞ்சம் இருக்குன்னு வச்சு கால் வீங்கும். ம். அந்த பிஜேபி வேட்பாளர் கேட்டதுக்கு பதில் இது இல்லைல்ல. ஆ. இப்போ ஆமா, வடிவேல் சொல்ற மாதிரி. இப்போ இடையில என்ன பண்ணாங்க, ஒரு கண்ணுல கட்டி, அதான் அடுத்து கேட்க வந்தேன். அப்போ ஏதோ ஒரு இஷ்யூ வந்தது. ம். ஒன்று இந்த கண்ணில் இப்படி கட்டி இப்படி கட்டினாரு, ஒரு சின்ன கட்டி இருக்கும், எங்களுக்கு தான் பல தடவை கட்டி வரும், உடம்பு சூடாச்சுன்னா வரதான் செய்யும். ம். அதை போய் அவர் வந்து ஒரு லேசர்ல ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் ஹாஸ்பிட்டல் அண்ணா நகர் பக்கத்தில் போய் அதை சரி பண்ணிட்டார் சார். ம். இவங்க அந்த போட்டோவை சோத்துல எழுதி வச்சுக்கிறாங்க சார், ஒரு 100 அடி சோறு இருக்கும், பெரிய கண்ணை போட்டு அந்த கண்ணுக்குள்ள ஒரு கட்டியை போட்டு. என்ன சார், ஆனா பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கதா செய்திகள் வருது, அதெல்லாம் யாரும் எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. அது இருக்கட்டும், அப்புறம் நம்ம அது சரி, எங்கெல்லாம் ஒருத்தர் ஒரு கொட்டேஷன் அவருக்கு இருக்கட்டுமே. ம். ஆனா தொடர்ந்து இந்த உழைக்கின்ற ஏழை எளிய மக்களை கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, அவங்களை ஏமாத்துவது. ம். அதுதான் சொல்றேன், நான் மற்ற கட்சிகள் எங்களை ஏமாத்துறது எங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை சார். இந்த சமூக கட்சிகளை, இந்த சமூக தலைவர்னு சொல்றவர்களே ஏமாத்துறாங்களே, அது ரொம்ப கொடுமையிலும் கொடுமையானது. ம். அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்றோம். திருமாவளவன் இன்னொரு 10 வருஷம் சாகலாம், இன்னொரு 20 வருஷம் சாகலாம், மூர்த்தி முன்ன பின்ன கூட சாகலாம். ஆனா இந்த சமூகம் இருக்கும்ல, திரும்பவும் ஒருத்தன் வந்து இந்த சமூகத்தில் இயக்கம் கட்டி இவ்வளவு பேரை கூட்டி இந்த மக்களை போராட வைத்து தங்கள் உரிமைக்காக வென்றெடுக்க வைக்கிறது ரொம்ப சிரமம் இல்லை. ம். மூர்த்தி என்ன சொல்லுவாரு, நமக்கு அடுத்த சமூகம் போய் மூர்த்தி, நமக்கு அடுத்த தலைமுறை நம்மளோட மொக்கையா தான் என்ன பண்றது, ம். நாம சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குது, நாமளே இதை போராடி வாங்கினோன்னே அப்படின்னு சொல்லுவார். இப்போ 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 இந்த தலைமுறை தலைவர் சேர்த்து போயிட்டாங்க, அவர் சொல்ற மாதிரி அடுத்து வரும் மொக்கையா இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாவம் இது. ம். அந்த பாவத்தை தொடர்ந்து அவர் செய்து கொண்டே வருகிறார்.